அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிவில் ஸ்டூட் டிஎன்பிஎஸ்சி சேனல். நம்ம இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, மேத்ஸ்ல சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தனி வட்டி, கூட்டு வட்டிய பத்தி பார்க்க போறோம். ஃபுல் ரிவிஷன் 30 டேஸ் ரிவிஷன் வந்து நம்ம சிவில் ஸ்டூட் சேனல் வந்து போயிட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன் முடிச்சுட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, எல்சிஎம், எச்சிஎஃப் முடிச்சுட்டோம். ஓகேயா? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பெர்சன்டேஜ். பெர்சன்டேஜ்ல முடிச்சுட்டோம். 3 டாபிக் முடிச்சிருக்கோம். சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ், எல்சிஎம், ஹெச்சிஎஃப் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்க்க போறோம். தனி வட்டி, கூட்டு வட்டி. ரொம்ப முக்கியமான ஒரு இது. இதுலேருந்து கண்டிப்பா 2 சம் வந்துரும். சரி, 25 கொஸ்டின்ல 2 சம் வந்து கண்டிப்பா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துரும். அதனால இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக். வாங்க வீடியோக்குள்ள போவோம். ஃபர்ஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பார்த்துடலாம். அதுக்கடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்ப்போம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தளவு உங்களுக்கு என்ன 2 ஃபார்முலா ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். சரி, அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். சரியா, தொகை. இது வந்து அமௌண்ட்ன்றது தொகை, பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். சரியா, பிரின்சிபல் பிளஸ் வட்டி, இன்ட்ரெஸ்ட் வந்து வட்டி. பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் எவ்வளோ கொடுக்குறீங்களோ அதுதான் பிரின்சிபல். தொகை தொகை ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் நீங்க சம் ஃபுல்லா போட போறீங்க. சரியா? அதனால சம்முக்குள்ள வந்து போயிடலாம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப ஈஸி. கண்டிப்பா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு சம்மும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு சம் வந்து கண்டிப்பா வந்துரும் உங்களுக்கு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. 25,000க்கு 8% வட்டி வீதம் 3 ஆண்டுகளுக்கு தனி வட்டி காண்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரி, டைரக்டா அது ஃபார்முலா இதுனா பேசிக் சம். டைரக்டா ஃபார்முலா வந்து போட்டோம். P ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. சரியா, PNR/100. இதுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 25,000 இன்டூ 3 இன்டூ 8/100. சரி, சால்வ் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் வந்து 6,000 ரூபா வரும். சரி, 6,000 ரூபா. இது வந்து இந்த சம். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா டைரக்டா போட்டு பிரின்சிபல் கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆர் கொடுத்துருக்காங்க, டிவைட் பை 100. இது அப்படியே போட்டா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா, குமரவேல் ஒரு குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சரியா, தொகை கொடுத்துருக்காங்க. அசலை வந்து காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, பிரின்சிபால் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் வந்து அமௌண்ட் வந்து 750 ரூபா கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து 750 ரூபா. குறிப்பிட்ட தொகைக்கு 10% வட்டி வீதம் 2 ஆண்டுகள் கழித்து 750 தனி வட்டியாக செலுத்தினால் அசலை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அசல்னா இந்த இடத்துல P அர்த்தம். ஓகே, P தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதனால உங்களுக்கு அமௌண்ட் வந்து தந்திருக்காங்க, 750 தந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அமௌண்ட் ஈக்குவல் டு PNR/100 உங்களுக்கு தெரியும். சரி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. அப்ப அமௌண்ட் என்ன, 750 ஈக்குவல் டு P, அசல் தான் கண்டுபிடிக்கணும். P இன்டூ N என்னது 2 இன்டூ R வந்து 10/100. சரியா, அப்ப 750 இன்டூ 100/20. இது சால்வ் பண்ணா உங்களுக்கு 3,750 ரூபா வரும். இதுதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். சரியா, ஃபைண்ட் தி சம்னு கேட்கலாம். அசல் வந்து 3,750. இந்த 3,750 வந்து அசல். 750 வந்து தொகை, 3,750 வந்து அசல். அப்ப இப்படிதான் நீங்க வந்து இந்த அசலை வந்து கண்டுபிடிக்கணும். சரி, இது வந்து செகண்ட் சம்முக்கான ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா, 3வது சம். எத்தனை ஆண்டுகளில் 5,600 ஆண்டுக்கு 6% தனி வட்டி விகிதத்தில் 6,720 மாறும் சொல்லியிருக்காங்க. இன் வாட் டைம் வில் rupees 5,600 amount to 6,720 at 6% per annum. அமௌண்ட்டுனால இந்த இடத்துல இதுதான் அமௌண்ட். சரி, இதுதான் தொகை, இதுதான் தொகை, இதுதான் அசல், இதுதான் அசல். சரி, இதுதான் பிரின்சிபல், இதுதான் அமௌண்ட். அப்ப பிரின்சிபல் ஈக்குவல் டு 5,600, அமௌண்ட் தொகை ஈக்குவல் டு 6,720. சரி, ஆர் ஈக்குவல் டு எவ்வளோ, 6% வந்து கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஓகே, தொகை ஈக்குவல் டு அசல் பிளஸ் வட்டி. அப்ப தொகை வந்து தந்திருக்காங்க எவ்வளோ, 6,720 தந்திருக்காங்க. பிரின்சிபல் வந்து 5,600 தந்திருக்காங்க பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா இன்ட்ரெஸ்ட் வந்து தந்துரும். 6,720 மைனஸ் 5,600 ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட். சரி, அப்ப இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்ட் வந்து 1,120 ரூபா வரும் இன்ட்ரெஸ்ட் வந்து. சரியா, இதுல இருந்து நீங்க என்ன கண்டுபிடிக்கிறீங்க பார்த்தீங்கன்னா, I equal to PNR/100. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு PNR/100. அப்ப இன்ட்ரெஸ்ட் நமக்கு 1,120 தெரியும். பிரின்சிபல் எவ்வளவு தெரியும், 5,600 தெரியும். N வந்து
n தான் கண்டுபிடிக்கிறோம் இன்டூ r/100. சரியா? n தான் இங்க இந்த இந்த இடத்துல கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வாட் டைம் எத்தனை ஆண்டுகளில் சொல்லிருக்காங்க. ஸோ n தான் கண்டுபிடிக்கணும். ஸோ இதை சால்வ் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் வந்து எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா n = 3 1/3 இயர்ஸ் வரும். சரியா? 3 1/3 வருடம். ஸோ இது எல்லாமே சால்வ் பண்ணி இப்ப அசல் தந்திருக்காங்க, தொகை தந்திருக்காங்க. இது 2யும் மைனஸ் பண்ணா வட்டி வந்து வந்துரும். ஸோ அத அப்படியே ஃபார்முலால போட்டு நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் பார்த்தீங்கன்னா n வந்து கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல இந்த மாதிரி சம்னா உங்களுக்கு சிம்பிள் டெஸ்ட்ல இது வேணா உங்களுக்கு அடிக்கடி வந்து கேட்பாங்க. முக்கியமான சம் இதெல்லாம். சரியா? அடுத்து 4வது பாருங்க. அசல் 46,000 ஒரு ஆண்டு 9 மாத காலத்திற்கு பிறகு தனி வட்டி மூலம் மொத்த தொகையாக 52,440 உயர்ந்தது எனில் வட்டி வீதத்தை காண்கன்னு சொல்லியிருக்காங்க. சம் சம் வந்து குடுத்துருக்காங்க. ஓகே. பிரின்சிபல் வந்து குடுத்துருக்காங்க. வாஸ் லெண்ட் அவுட் அட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அட் எண்ட் ஆஃப் 1 இயர் 9 மந்த்ஸ். சரியா? இப்ப என்னன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட்டா 2 வருஷம் 3 வருஷம் தந்துருப்பாங்க. ஆனா இந்த இடத்துல என்ன தந்திருக்காங்கன்னா 1 ஆண்டு 9 மாதம் தந்திருக்காங்க. சரி இத நீங்க வந்து ஆண்டா கன்வெர்ட் பண்ணி அத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து தந்திருக்காங்க. பிரின்சிபல் தந்திருக்காங்க, அமௌண்ட் தந்திருக்காங்க. ரேட் ஆஃப் ஆர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஆர் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரியா? அப்ப என்ன வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. 1 ஆண்டு 9 மாதம் குடுத்துருக்காங்க. 1 இயர் 9 மந்த்ஸ். சரி இது எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, 1 இயர் 9/12 அதாவது ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். இப்ப 9/12 சரி 9/12 இத அடிச்சு குடுத்தா 3/4 வரும். அப்ப 1 3/4 இது மிக்ஸ்டு ஃபிராக்ஷன் இருக்கு. ப்ராப்பர் ஃபிராக்ஷன் என்ன பண்ணணும்னா 4 + 3 ஓகே 4 × 1 4 + 3 7/4. இப்ப n = 7/4. ஸோ n வந்து கண்டுபிடிச்சாச்சு நம்ம. சரியா? இப்ப பிரின்சிபல் தந்திருக்கான், அமௌண்ட் தந்திருக்காங்க, ஆர் வந்து கேட்கறாங்க. இது டைரக்ட்டா நீங்க அப்படியே போட்ற வேண்டியதுதான். சரியா? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். 52,440 மைனஸ் 46,000 ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6,440 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட். சரியா? இப்போ n வந்து 7/4 இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாச்சு. டைரக்டா நீங்க ஃபார்முலால கன்வெர்ட் பண்ணுங்க. I = PNR/100. PNR/100. I வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சாச்சு. 6,440 இன்டு பிரின்சிபல் தெரியும். 46,000 ரூபா பிரின்சிபல் இன்டு n வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 7/4 × 100. ஏன்னா 100 ஏற்கனவே கீழ இருக்கு இன்டு r. ஸோ இது எல்லாத்தையும் இங்க கொண்டு போனா உங்களுக்கு r வந்து எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா 8% வரும். ஓகே. ஸோ இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கணும். சரியா? அப்ப r வந்து 8% வரும். இது வந்து 4வது சம். ஸோ என்ன குடுத்துருக்காங்க? அசல் குடுத்துருக்காங்க, தொகை குடுத்துருக்காங்க. சரியா? அசல் குடுத்துருக்காங்க, பிரின்சிபல் குடுத்துருக்காங்க, தொகை குடுத்துருக்காங்க. இது 2யும் மைனஸ் பண்ணா நம்மளுக்கு வட்டி வந்துரும். ஸோ வட்டி வந்துரும். ஸோ நம்மளுக்கு என்ன வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஏற்கனவே. என்ன வந்து அவங்க 1 வருடம் 9 மாதம் குடுத்துருக்காங்க. இது வருடத்த கன்வெர்ட் பண்ணா 7/4 வரும். ஸோ அப்படியே இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சுட்டு I = PNR/100 ஃபார்முலால போட்டா R வந்து உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். இந்த மாதிரி சமம் உங்களுக்கு அடிக்கடி சிம்பிள் டெஸ்ட்ல கேட்பாங்க. சரியா? அடுத்து ஒரு அசல் ஆண்டுக்கு 10% வட்டி வீதத்தில் 5 ஆண்டுகளில் 10,050 உயர்ந்ததெனில் அசலை காண்கன்னு சொல்லிருக்காங்க. சரியா? ஸோ பிரின்சிபல் becomes 10,050 at rate of 10% in 5 years. 5 வருஷத்துல 10% வட்டியில 10,050 வந்து பிரின்சிபல் வந்து ஆகுது. ஓகே தொகை அசல் வந்து 10,050 ஆகுது. ஸோ இவ்வளவு வருஷத்துல இவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல ஃபைண்ட் தி பிரின்சிபல். அசலை வந்து காண்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அசலை கொடுத்து அசலை வந்து காண்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நமக்கு என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா I = PNR/100 தெரியும் உங்களுக்கு. சரியா? என்ன தெரியும்? அமௌண்ட் = பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்னு தெரியும். இப்ப அமௌண்ட் = பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்க்கு இந்த ஃபார்முலா அப்படியே போட்டுருங்க. PNR/100. சரியா? அப்ப இன்ட்ரெஸ்ட்க்கு நம்மளுக்கு தெரியும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு PNR/100 தெரியும். அமௌண்ட் = P + I ன்னு தெரியும். இப்ப அமௌண்ட் = P + PNR/100. ஸோ ஐக்கு பதிலா இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை இங்க வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. அமௌண்ட் = P காமன் எடுங்க 1 + NR/100. ஓகே NR/100. அப்ப அமௌண்ட் = P × NR/100 அப்படின்னு அமௌண்ட் வந்து 10,050 நமக்கு தெரியும். ஈக்குவல் டு P இதை கண்டுபிடிக்கணும் 1 + N வந்து என்னது 5 × 10/R வந்து 10. சரி 10%. ஸோ இதை கண்டுபிடிச்சா உங்களுக்கு இந்த ஒரு சேவை கண்டுபிடிடும். அப்ப 3/2ன்னு வரும். சரியா? இதை ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணா அதாவது 1 + 1/2ன்னு வரும். ஸோ 2 + 1 வந்து 3 3/2ன்னு வரும். அப்ப 10,050 இன்டு ஈக்குவல் டு P இன்டு 3/2. சரியா? அப்ப 10,050 இன்டு 2/3. இதை சால்வ் பண்ண 3,350. சரியா? இதுதான் உங்களுக்கு என்னது
ஃபைண்ட் தி பிரின்சிபல். அதாவது அசல் வந்து 3350. சரியா? அவ்வளோதான். ஸோ இப்போ பிரின்சிபால் வந்து குடுத்துருக்காங்க. ரேட் வந்து குடுத்துருக்காங்க. எண் வந்து குடுத்துருக்காங்க. அதை திருப்பி பிரின்சிபால் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பிஎன்ஆர் பை 100 தெரியும். ஸோ அமௌண்ட் ஈக்குவல் டு பி பிளஸ் ஐ, பி பிளஸ் பிஎன்ஆர் பை 100. ஸோ ஐக்கு பதிலா இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணிட்டா உங்களுக்கு பியை காமன் அடிச்சிடும். பி வந்து கண்டுபிடிச்சிடும். சரியா? இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல இந்த சம்மு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் சம் ஆஃப் மணி அமௌண்ட்ஸ் டு 6200 இன் 2 இயர்ஸ், 6800 in 3 இயர்ஸ், ஃபைண்ட் தி பிரின்சிபல் அண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது ரொம்ப முக்கியமான சம்மு. சரியா? ஒரு தொகை ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளில் 6200 எனவும் 3 ஆண்டுகளில் 6800 எனவும் உயர்கிறது எனில் அந்த தொகையும் வட்டி விகிதத்தையும் காண்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ப 3 வருஷத்துல என்ன ஆகுது அப்படின்னா 6800, 2 வருஷத்துல 6200. சரியா? இதை நெட்டு மைனஸ் பண்ணுங்க. அப்போ ஒரு வருஷத்துல எவ்வளவு வரும்னு பார்த்தீங்கன்னா 600 வரும். சரி, 600 வரும். அப்ப ஒரு வருஷத்துல 600 2 வருஷத்துல 1200 வரும். ஓகே, 1200. அப்ப இதுதான் வட்டி, இதுதான் இன்ட்ரெஸ்ட். சரியா? இதுதான் இன்ட்ரெஸ்ட். இப்போ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் தெரியும். அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட். அப்போ அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 6200 கொடுத்துருக்காங்க. ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் என்னது நம்மளுக்கு தெரியும், 1200 தெரியும். சரி, அப்போ இது ரெண்டும் மைனஸ் பண்ணால் பிரின்சிபல் வந்துடும். அப்போ 5000 வந்து அசல். அசல் வந்து 5000. சரியா? தொகையையும் தொகையையும் வட்டியையும் மைனஸ் பண்ணால் அசல் வந்துடும். ஸோ 5000 வந்து அசல். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? பிரின்சிபல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அசல் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அந்த தொகையும் வட்டி விகிதத்தையும் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ பிரின்சிபால் வந்து 5000 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கலாம். ஓகே, நம்மளுக்கு எல்லா ஃபார்முலா தெரியும். அப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 தெரியும். சரி, ஐ ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. 1200 ஈக்குவல் டு இன்ட்ரெஸ்ட் வந்து 1200 ஈக்குவல் டு பி என்னது 5000. சரியா? இன்டூ என் வந்து 2. இந்த 1200க்கு எவ்வளோ வருஷம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை தான் எடுக்கணும். இங்கே சப்போஸ் 3 எடுத்துட்டா 3 வந்து 6200 அப்படின்னா 6800 மைனஸ் 6200. ஸோ அந்த மாதிரி போட்டு 3 வருஷம் வந்து இங்க வந்து 3 வருஷம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இங்க வந்து நம்ம 2 வருஷத்துக்கு தான் எடுத்துருக்கோம். சரியா? 2 வருஷம், ஒரு வருஷத்துக்கு 600 2 வருஷத்துக்கு 1200 இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துக்கோம். அதனால இந்த இடத்துல எண் வந்து 2 வருஷம் போகணும். இன்டூ 6 தான் கண்டுபிடிக்கணும், டிவைட் பை 100. ஸோ எல்லாத்தையும் இங்கிட்டு கொண்டு போனா உங்களுக்கு 6 என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 12%. 12% வந்து 6 வந்துடும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%. சரியா? இப்போ இந்த கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து 12%. இந்த சம்மு ரொம்ப முக்கியம். ஸோ இது அடிக்கடி சிம்பிள் டெஸ்ட்ல வந்தா அந்த சம் வந்து கண்டிப்பா ஒரு சம் வந்து வந்துடும். சரியா? அடுத்து 7வது சம் பார்க்கலாம். அருண் என்பவர் பாலாஜி என்பவருக்கு 5000 2 ஆண்டுகளுக்கும், சார்லஸ் என்பவருக்கு 3000 4 ஆண்டுகளுக்கும் ஒரே தனி வட்டி விகிதத்தில் வழங்கினார். ஆக மொத்தமாக 2200 2200 வழங்கியிருப்பாரு. ஃபைண்ட் தி ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பெர் இயர். ஒரு வருஷத்துக்கு வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கண்டுபிடிச்சு. சரி, இது வந்து என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம். அருண் லெண்ட் 5000 ஃபார் டு பாலாஜி ஃபார் 2 இயர்ஸ். 2 வருஷத்துக்கு அருண் வந்து பாலாஜிக்கு 5000 வந்து கடன் வந்து கொடுக்குறாரு. அது 4 வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3000 கொடுக்குறாரு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அட் ரிசீவ் 2200. அவங்க ரெண்டு பேர்த்திலிருந்து வட்டி வந்து 2200 வந்து வாங்குறாரு. சரியா? அப்போ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாலாஜி. சரியா? இது வந்து பாலாஜி. இது வந்து பார்த்தீங்கன்னா சார்லஸ். அருண் வந்து பாலாஜிக்கு சார்லஸுக்கு இவ்வளோ வந்து கொடுக்குறாரு. இப்போ 5000 எவ்வளோ வருஷம்? 5000 வந்து 2 வருஷத்துக்கு கொடுத்துறாரு. சரியா? 2 வருஷத்துல 5000 கொடுக்குறாரு. இங்க 3000. சார்லஸ் வந்து 3000 வந்து 4 வருஷம். சரி, இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது வந்து கொடுத்துருக்காரு. நம்மளுக்கு என்ன தெரியும்? அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, 2 பேர்ட்டு இருந்தும் வட்டி வந்து எவ்வளோ வாங்குறாரு? 2200 வாங்குறாரு. அப்போ I1 + I2 ஈக்குவல் டு 2200. ரெண்டு I1ன்றது பாலாஜி, I2ன்றது சார்லஸ்ல இருந்து வாங்குற வட்டி. சரி, ஐக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும், பிஎன்ஆர் பை 100. I ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. சரியா? அப்போ P1 இன்டூ N1 இன்டூ ஆர் பை 100. ஏன்னா ஆறுன்றது இந்த இடத்துல ரெண்டும் ஒரே ரேட் தான். சரி, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். பிளஸ் P2 இன்டூ N2 இன்டூ ஆர் பை 100. சரியா? ஈக்குவல் டு 2200. அப்போ ஆர் வந்து நீங்கள் காமன் எடுத்துருங்க. சரியா? ஆரை காமன் எடுத்துட்டா P1 N1 பை 100 பிளஸ் P2 N2 பை 100 ஈக்குவல் டு 2200. சரியா? இப்போ ஆறு P1 என்னது? P1 நம்மளுக்கு தெரியும் 5000 இன்டூ N1 வந்து 2 டிவைட் பை 100 பிளஸ் P2 வந்து பார்த்தீங்கன்னா 3000 இன்டூ 4 பை 100. சரியா? ஈக்குவல் டு 2200. இப்போ 2 0 கட்டாயிரம், இங்கே 2 0 கட்டாயிரம். இப்போ 6 100 பிளஸ் 200 ஈக்குவல் டு 2200. சரியா? அப்போ
120 சாரி 120 சரியா? நான் 30 இன்டு 4 120. அப்ப 100 பிளஸ் 120 220. 6 இன்டு 220 = 2200 ரூவா இருக்கும். சரியா? அப்ப R = 2200 டிவைடட் பை 220. அப்ப கண்டுபிடிச்சா 10%. இப்ப R வந்து 10%. ரொம்ப ஈஸியான சம். சரியா? ஒண்ணும் இல்ல. ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் P1 குடுத்திருக்காங்க, N1 குடுத்திருக்காங்க, P2 குடுத்திருக்காங்க, N2 குடுத்திருக்காங்க. 2 பேர்ட்ட இருந்து I1 பிளஸ் I1, I2 2 பேர்ட்ட இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 2500 வாங்குறாரு. சோ இதுல இருந்து நீங்க R வந்து கண்டுபிடிச்சிடணும். அவ்வளவுதான். R வந்து R1, R2 வைக்காம R வந்து காமனா வச்சு 2 பேருக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% குடுத்தா, சோ இது வந்து இவ்வளவு இது வந்து வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? இந்த மாரி சம் இதுவரைக்கும் கேட்கல. சோ கண்டிப்பா குரூப் 4ல கேட்கறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்கு. சரியா? அடுத்து. சோ இதுவுமே ரொம்ப ஈஸியான சம் பிளஸ் முக்கியமான சம். சரியா? ஒரு அசலானது 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது. சோ இந்த 2 மடங்கு இருக்குல்ல, சோ இதுதான் உங்களுக்கு கீவேர்ட். சரியா? 4 ஆண்டுகளில் 2 மடங்கு ஆகிறது அப்படின்னா, NR = இந்த 2 மடங்குனால நம்ம 100 போடுறோம். சப்போஸ் இங்க 3 மடங்கு ஆகிறதுன்னா 200 போடணும். 4 மடங்குனா 300 போடணும். சோ மடங்குல இருந்து 100 வந்து மைனஸ் பண்ணிடணும். சரியா? 5 மடங்குனா 400 போடணும். அப்ப இங்க 2 மடங்குன்றதுனால NRன்றது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட் ஃபார்முலா. NR இந்த ஈக்குவல் டு இங்கிட்டு வந்து என்ன போடணும்? இங்க 2 மடங்குனா 100 போடணும். 3 மடங்குனா 200. சரி அந்த மாதிரி தான். இப்ப NR = 2 மடங்குனா 100. சரி NR = 100. அப்ப N வந்து என்ன தந்திருக்காங்க? 4 ஆண்டு தந்திருக்காங்க. இன்டு R = 100. அப்ப R = 100/4 = 25%. R வந்து 25%. இது சரியா? இதுதான் வந்து உங்களுக்கு வந்து R = 25%. ஸோ இந்த சம் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ அடிக்கடி எக்ஸாம்ல வந்து கேட்பாங்க. ஒண்ணும் இல்ல. NR = ன்றது கான்ஸ்டன்ட் ஃபார்முலா. இங்க வந்து டபுளா இல்ல 2 மடங்கு ஆகிறதா, அதுக்கு மேல ஆகிறதான்னு சொல்லிட்டு நல்லா பார்க்கணும். இந்த இடத்துல 2 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ NR = 100. 2 மடங்குனா 100 போடணும். 3 மடங்குனா 200. ஸோ இதுதான் ஃபார்முலா. சரியா? இந்த மாதிரி சம் ஈஸியா இருக்கும். ஸோ கண்டிப்பா ஒரு சம் வந்து வந்துரும். அடுத்து அடுத்து பாருங்க. 3000 அசலுக்கு ஆண்டுக்கு 8% என வழங்கப்படும் தனி வட்டியானது 4000 அசலுக்கு ஆண்டுக்கு 12% என 4 ஆண்டுகள் வழங்கப்படும் தனி வட்டிக்கு நிகராகும் காலம் என்னன்னு கேட்கிறாங்க. சரியா? How much time will simple interest and 3000 at rate of 8% per annum be same as simple interest 4000 at 12% per annum for 4 years ன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரியா? இது என்னன்னு பார்க்கலாம். ஸோ அப்ப சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 2 ஈக்குவல் பண்ணிருந்தீங்க. ஓகே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2. ஏன்னா சிம்பிள் ரெண்டுமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தந்திருக்காங்க இந்த இடத்துல. தனி 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 கூட்டு வட்டி தனி வட்டி தான் தந்திருக்காங்க. 3000 8% பிளஸ் 4000 12%. சரியா? அப்ப என்ன தெரியும்? P1 வந்து நம்மளுக்கு என்ன தெரியும்? 3000 தெரியும். சரியா? R1 வந்து 8% தெரியும். P2 வந்து 4000 தெரியும். R2 வந்து 12% தெரியும். சரியா? இதுல இருந்து அப்படியே கண்டுபிடிச்சோம். P1 into N P1 into N1 into N1 into R1. சரியா? R1 by 100 equal to இந்த இடத்துல P வந்து N2 வந்து 4 ன்னு தந்திருக்காங்க. சரி N2 வந்து 4. அப்ப P2 into N2 into 12 by 100. சரி அப்ப N1 தான் கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல. அப்ப P1 வந்து 3000. இந்த இடத்துல 3000 வந்துரும். இன்டூ R1 வந்து 8 வந்துரும். சரியா? ஸோ இத எல்லாம் சால்வ் பண்ணி N1 வந்து என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 8 வருஷம் 8 இயர்ஸ் வரும் N1. ஸோ ரொம்ப ஈஸி. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல 2 எல்லாமே தந்துட்டாங்க. அப்ப 2 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்க ஈக்குவல் பண்ணிட்டா, ஸோ N1 வந்து நீங்க கண்டுபிடிச்சலாம். P1 தந்துட்டாங்க, R1 தந்துட்டாங்க, P2 தந்துட்டாங்க, R2 தந்துட்டாங்க, N2 தந்துட்டாங்க. இதுல இருந்து N1 வந்து கண்டுபிடிச்சலாம். அப்ப நீங்க இதுல தெரிஞ்சுக்க வேண்டியது S1, SI1 சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1 ஈக்குவல் டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். இது 2 ஈக்குவல் பண்ணிடணும். ஈக்குவல் பண்ணி N2 வந்து N1 வந்து கண்டுபிடிச்சலாம். சரியா? ஸோ இந்த சம் வந்து உங்களுக்கு முக்கியமான சம். இதுவரைக்கும் கேட்கல. ஸோ கண்டிப்பா ஒரு சம் வந்து கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரியா? ஸோ அதனால இந்த சம் வந்து நல்லா பார்த்துக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ தனி வட்டி வந்து உங்களுக்கு முடிஞ்சுச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து இவ்வளோதான் சம்மு. ஸோ இந்த மாடல் தவிர்த்து உங்களுக்கு கேட்கறதுக்கு எதுவுமே இல்ல. சரியா? ஸோ இந்த மாடல் எல்லாம் படிச்சுட்டா உங்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு சம் வந்து சரியா? அடுத்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். ஸோ கூட்டு வட்டி. ஸோ தனி வட்டி பார்த்தோம், கூட்டு வட்டி பார்ப்போம். ஸோ தனி வட்டில என்ன பார்த்தோம்? அமௌண்ட் ஈக்குவல் டு பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோம். கூட்டு வட்டில இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். ஏன்னா நீங்க கூட்டு வட்டின்றதப்ப இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் கண்டுபிடிக்க போறீங்க. சரியா? இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல். இது ஒரு ஃபார்ம்ல நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அங்க என்ன பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 பார்த்தீங்க. சரி பிஎன்ஆர் பை 100. இங்க வந்து அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் என். சரியா? ஹோல் பவர் என். இது ஒரு ஃபார்ம். அப்ப
இந்த ஃபார்முலா வச்சு தான் நீங்க எல்லாமே பண்ண போறீங்க. சரி, அதுல ஃபார்முலா வந்து டிஃபர் ஆகும். ஸோ அது வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பாருங்க, ஆண்டுக்கு ஒரு முறை. ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை கூட்டு வட்டி கணக்கிடும்போது நாம் பெறும் தொகை. ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை. ஸோ கணக்கிட்டா கூட்டு வட்டி கணக்கிட்டா நீங்க பெறும் தொகை வந்து இந்த ஃபார்முலா. P இன்டு 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் n. சரியா, இது வந்து ஆண்டுக்கு ஒரு முறை. அதே பார்த்தீங்கன்னா ஆண்டுக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை. ஸோ ஒரு ஆண்டுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை 1 இயர் காம்பவுண்டட் ஆனுவலி. ஸோ ஆனுவலின்ற வார்த்தை வந்துட்டா உங்களுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிடணும். அதே மாதிரி காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி அரையாண்டு வந்துட்டா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா P இன்டூ 1 பிளஸ் ஆர் பை அங்கே 100 போட்டீங்கன்னா இங்கே வந்து 200 பண்ணணும். ஓகே, அரையாண்டு வந்தா. ஸோ காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி அரையாண்டுன்னு வந்தா இங்கே 200, அங்கே என்ன போட்டீங்க இங்கே 2n போடணும். சரியா, இங்கே வந்து 2n அவ்வளோதான். இங்க வந்து 2n. சரியா, அங்க வந்து n போட்டிருப்பீங்க, இங்க வந்து 2n போடணும். அங்க 100 போட்டிருப்பீங்க, இங்க வந்து 200. ஸோ ஆனுவலி அப்படின்னா 100, அரையாண்டு அப்படின்னா 200. அதே காலாண்டு அப்படின்னா 400. சரியா, காலாண்டு அப்படின்னா இங்க 400 வந்து இங்க 4n வந்து. ஸோ ஈஸியான ஃபார்முலா. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்து கூட்டு வட்டி பொறுத்தளவு ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ண வேணாம். ஸோ இந்த ஃபார்முலா போட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியா வந்துடும். சரியா, அப்ப ஆனுவலி ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை அப்படின்னா P இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் n. அரையாண்டுனா இங்க 200 வரணும், அங்க 2n வரணும். காலாண்டுனா இங்க 400 வரணும், அங்க 4n வரணும். ஓகே, 4n. ஸோ இது ஆண்டுக்கு ஒரு முறை, அரையாண்டு, காலாண்டு இந்த ஃபார்ம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் வட்டி வீதம் மாறுகிறது. ஸோ ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு வட்டி வீதம் இருக்கும். இப்போ முதல் ஆண்டுக்கு 8% இருக்கு, 2வது ஆண்டுக்கு 9% இருக்கு, 3வது ஆண்டுக்கு 10% இருக்குன்னா ஸோ இந்த ஃபார்ம்ல 10% இருக்குன்னா இந்த ஃபார்ம்ல இது வந்து ஏ, இது வந்து பி, இது வந்து சி. சரி, அப்போ 1 பிளஸ் ஏ பை 100 அப்படின்னா 1 பிளஸ் 8 பை 100 இன்டூ 1 பிளஸ் 9 பை 100 இன்டூ 1 பிளஸ் 10 பை 100. சரியா, இது வந்து எப்பன்னா ஒரு ஒரு வட்டி வந்து டிஃபர் ஆகும் உங்களுக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வட்டி வந்து வருஷம் வருஷம் வந்து மாறுது அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணும். சரியா, அடுத்து when interest is compounded annually but time period is fraction. ஸோ அதாவது காலகட்டமானது ஏபி பை சி ஆண்டுகள்ல இருக்கும். சரி, காலகட்டம் என்ன வந்து பாத்தீங்கன்னா ஏபி பை சி அந்த இந்த ஃபார்மெட்ல இருக்கு. சப்போஸ் 3/2/4 இந்த ஃபார்மெட்ல இருந்து இந்த ஃபார்ம். சரியா, என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா P இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் ஏ. இந்த இடத்துல எண்ணுக்கு பதிலாக நீங்க ஏ போடணும். இன்டூ 1 பிளஸ் பி பை சி இன்டூ ஆர் பை 100. சரியா, அப்ப ஏன்றது இந்த 3, 2ன்றது பி, 4ன்றது சி, அவ்வளவுதான். சரியா, ஆர்ன்றது நீங்க எப்பயுமே காமனா போடுறதுதான். அப்ப இந்த 1 பிளஸ் ஆர் பை 100 எண்ணுக்கு பதிலா ஏ போடுறீங்க, இந்த ஆருக்கு பதிலா பி பை சி வந்து போடுறீங்க. இது எந்த ஃபார்மேட்னா ஏ பி பை சி, அதாவது ஃபிராக்ஷன்ல வந்து அந்த எண்ணு வந்து ஃபிராக்ஷன்ல வந்து அந்த மாதிரி. சரியா, ரொம்ப முக்கியமான செம்ம. ஸோ இதுவுமே இது வரைக்கும் கேட்டதில்லை, கண்டிப்பா கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. சரி, அப்ப காம்பவுண்ட் கூட்டு வட்டின்னு பார்த்துட்டு அந்த 4 ஃபார்ம்ல தான். ஸோ ஆண்டுக்கு ஒரு முறை ஒண்ணு, அரையாண்டு ஒண்ணு, காலாண்டு ஒண்ணு, அடுத்து ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்தா இது. சரியா, இந்த 1 பிளஸ் ஏ பை 100 பி பை சி, பி பை 100 இது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த ஃபிராக்ஷன் மெத்தட்ல எண் வந்து ஃபிராக்ஷன்ல இருந்தா ஏ பி பை சி இந்த ஃபிராக்ஷன்ல இருந்தா உங்களுக்கு வந்து இந்த ஃபார்ம்ல வந்து. சரியா, அவ்வளவுதான். ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை இவ்வளவுதான். ஸோ இதுல இருந்து சம் வந்து தந்துருக்கும். 2 இயர்ஸ் இது இது இது. ஸோ ஒவ்வொரு ஃபார்ம்ல இது ஆனுவலி, இது ஆஃப் இயர்லி, இது வந்து அந்த இது சொன்னோம்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து டிஃபர் ஆகும்னு சொல்லிட்டு. R1 வந்து 7%, R2 வந்து 8%. அப்ப 1 பிளஸ் ஏ பை 100 இன்டூ 1 பிளஸ் பி பை 100. சரியா, 1 பிளஸ் ஏ பை 100 7 பை 100, 1 பிளஸ் 8 பை 100. ஸோ இந்த மாதிரி வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 2 3/4 என்ன வந்து ஃபிராக்ஷன் வந்து என்ன பண்ணணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல ஃபிராக்ஷன் வந்தா P இன்டூ 1 பிளஸ் ஆர் பை 100 ஹோல் பவர் ஏ இன்டூ 1 பிளஸ் பி பை சி இன்டூ ஆர் பை 100. சரியா, இந்த ஃபார்முலா வந்து போடணும். இந்த இடத்துல 2 வந்து ஏ, 3 வந்து பி, 4 வந்து சி. சரியா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். இப்போ இந்த 4 சம்மும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி எனக்கு கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இதுக்கு என்ன ஆன்சர் வரும், இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு சொல்லுங்க. காம்பவுண்ட் கமெண்ட்ல வந்து என்ன சொல்றீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் சம்ல 1, அதே ஃபர்ஸ்ட் சம்ல 2, ஃபர்ஸ்ட் சம்ல 3, இந்த மாதிரி ரோமன் லெட்டர் போட்டு எனக்கு ஆன்சர் வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. சரி, இந்த 4 ஃபார்முலா நம்ம முன்னாடி பார்த்த 4 ஃபார்முலா தான் இதுல யூஸ் பண்ணி. ஸோ ஃபார்முலா பேஸ் பண்ணி பண்ணா உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதே மாதிரி ஈஸியா வந்துடும், உங்களுக்கு குழப்பாது. ஸோ ஷார்ட்கட்ல வந்து உங்களுக்கு குழப்பம், ஸோ இது வந்து உங்களுக்கு குழப்பாது. சரியா, ஷார்ட்கட் பொறுத்தவரை ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு ஷார்ட்கட் இருக்கும். ஆனா இந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போனா என்ன என்ன சம்மு கேட்டாலும் எந்த மாதிரி கேட்டாலும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போட்டாலே உங்களுக்கு போதும். சரியா, அடுத்து
அடுத்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் மோட்டார் சைக்கிள் 2 இயர்ஸ் அகோ வாஸ் 70,000. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% வீதம் குறைகிறது. ஸோ ஆண்டுக்கு ஆண்டு வந்து 4% குறையுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 70,000 இன்டூ 70,000 இன்டூ 4% குறையுது. அப்ப 4% குறையுதுன்னா 96% வரும். ஓகே, 96%. 96/100 எத்தனை ஆண்டுன்னா 2 ஆண்டு. சரி, 2 ஆண்டு. 2 ஆண்டுகளுக்கு முன்ன வந்து 70,000 இருந்தது. இப்ப ஆண்டுக்கு ஆண்டு 4% வந்து குறையுது அப்படின்னா 70,000 இன்டூ 2 ஆண்டு. 96/100 இன்டூ 96/100. 2 தாட்டி போடுறீங்க. 2 ஆண்டு நாள். இப்போ 3 ஆண்டுனா இன்டூ 96/100 3 தாட்டி போடணும். ஓகே, அப்ப 4% குறையிறதுனால இந்த இடத்துல 96 போடணும். இதே 4% கூடுகிறது அப்படின்னா 104 போடணும். 100 பிளஸ் 4 வந்து 104. 4% கூடுது. அதே மாதிரி 100 மைனஸ் 4 வந்து 96. 4% குறையுது. சரியா? இப்ப 70,000 இன்டூ 96/100 இன்டூ 96/100. இதுக்கு போட்டு ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லுங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டுக்கோங்க. செகண்ட் சம் போட்டு எனக்கு வந்து ஆன்சர் வந்து என்னன்னு சொல்லுங்க. சரியா? இந்த சம்மும் கண்டிப்பா ஒரு சம் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ல கண்டிப்பா ஒரு சம் கேட்டுருவாங்க. அடுத்து இது பாருங்க. இதுவுமே முக்கியமான சம். பாருங்க. ஒரு வகையான பாக்டீரியா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும். இந்த இந்த பாயிண்ட் வந்து நோட் பண்ணணும். வளர்ச்சி குன்றியும், 5% வளர்ச்சியும், 3வது மணி நேரத்தில் 10% வளர்ச்சியும் அடைகிறது. ஓகே, தொடக்கத்தில் அது எண்ணிக்கை 10,000 இருந்தது. இப்ப பிரின்சிபல் வந்து 10,000. சரியா? இப்ப என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் ஈக்குவல் டு பி இன்டூ 1 பிளஸ், அதாவது 1 பிளஸ் 5/100. ஏன்னா கூடுது. ஓகே, ஆர் வந்து கூடுது. இன்னொன்னு ஆர் வந்து குறையுது. 1 மைனஸ் 8/100. 1 மைனஸ் 8/100. இன்னொன்னு வந்து கூடுது. 1 பிளஸ் 10/100. இப்போ பிரின்சிபல் வந்து 10,000. அமௌண்ட் ஈக்குவல் டு 10,000 இன்டூ 1 பிளஸ் 5/100னா 1/20. 1 பிளஸ் 1/20. 1 மைனஸ் 8/100னா இது வந்து என்ன வரும்? 1 மைனஸ் 8/100. சரியா? இது வந்து பாத்தீங்கன்னா 92/100 வரும். 92/100 வரும். அடிச்சுட்டா இது வந்து 110/100 வரும். இது எல்லாமே சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு இது எல்லாமே சால்வ் பண்ணி ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுங்க. சரி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போட்டு சம்ம 3ஆம் நம்பர் சம்ம போட்டு எனக்கு வந்து ஆன்சர் வந்து சொல்லுங்க. சரியா? இந்த 3வது சம்மன் போட்டு இது எல்லாமே இதுதான் ஃபார்முலா. சரி, அப்ப என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 10,000 இன்டூ 105/100 இன்டூ 92/100 இன்டூ 110/100 செய்யலாம். சரியா? 5% வளர்ச்சி அடையுது. அதனால 105. அதே மாதிரி 8% வளர்ச்சி கொண்டது. அதனால 92. 10% வளர்ச்சி வந்து அடையுது திருப்பி. அதனால 110. ஸோ இது அப்படியே போட்டுறோம். சரி, அவ்வளவுதான். ஸோ இந்த சம் வந்து ரொம்ப ஈஸியான சம், ரொம்ப முக்கியமான சம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். சரியா? அடுத்து பாருங்க. டிஃபரன்ஸ் பிட்வீன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம். இந்த சம் இல்லாம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா இருக்காது. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எடுத்துட்டாலே, தனி வட்டி கூட்டு வட்டி எடுத்துட்டாலே இந்த 2 சம்ல கண்டிப்பா ஒரு சம் வந்து கேட்டுருவாங்க. அதுல 2 இயர்ஸ் தான் அடிக்கடி வந்து கேட்பாங்க. டிஎன்பிஎஸ்ல 2 வருஷம் வித்தியாசம் வந்து அடிக்கடி கேட்பாங்க. 2 வருஷத்துக்கு ஃபார்முலா பாத்தீங்கன்னா பி இன்டூ ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். இது வந்து 2 வருஷத்துக்கு ஃபார்முலா. அதே 3 வருஷத்துக்கு ஃபார்முலானா பி இன்டூ ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர். எக்ஸ்ட்ரா வந்து 3 பிளஸ் ஆர் பை 100 வரும். சரி, 3 பிளஸ் ஆர் பை 100. இது வந்து 2 வருஷம், இது வந்து 3 வருஷம். சரியா? ஸோ பி இன்டூ ஆர் பை 100 ஹோல் ஸ்கொயர்னா 2 வருஷம் இன்டூ 3 பிளஸ் ஆர் பை 100 எக்ஸ்ட்ரா ஒரு டேர்ம். இந்த டேர்ம் வந்து வரும். இது வந்தா 3 இயர்ஸ், 3 வருஷம். சரி, அப்படியே டைரக்டா நீங்க ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி போட முடியும். ஸோ இந்த இடத்துல பாருங்க, பி வந்து தந்துட்டாங்க, ஆர் வந்து தந்துட்டாங்க, என் தந்துட்டாங்க. அப்படியே இந்த ஃபார்முலால 2 வருஷத்துக்கு எண்ணு மட்டும் நீங்க பாத்துக்கணும். கொஸ்டின்ல என்ன 2 வருஷமா 3 வருஷமா பாத்துக்கணும். ஸோ டிஃபரன்ஸ் இன் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். தனி வட்டிக்கும் கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம் கொடுத்துட்டு இந்த மாதிரி கொடுத்தா இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணணும். 2 வருஷத்துக்கு இது, 3 வருஷத்துக்கு வந்து இது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சம்முக்கு வந்து இந்த ஃபார்முலா, செகண்ட் சம்முக்கு இந்த ஃபார்ம். அது மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது கமெண்ட்ல வந்து சொல்லுங்க இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லிட்டு. எல்லாமே நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்தவரை நீங்க சால்வ் பண்ணி எனக்கு வந்து ஆன்சர் வந்து போறீங்க. சரியா? காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டிப்பா ஒரு சம் வந்து வந்துடும். அதுல இந்த கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம்ன்றது ஒரு சம் வந்து கண்டிப்பா ஒரு சம் வந்து. சரி, அவ்வளவுதான். தனி வட்டி கூட்டு வட்டி வந்து இன்னைக்கு வந்து முடிச்சிட்டோம். இது வரைக்கும் 4 டாபிக் வந்து முடிச்சிருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் இந்த டாபிக் பார்த்துட்டு முன்னாடி டாபிக் பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்ல மேக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் வந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்க பாத்துருங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? நம்ம வந்து அடுத்த வீடியோல நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம். ஏரியா மென்சுரேஷன்ல ஏரியா.
இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிவில் டிஎன்பிஎஸ்சி சேனலை சப்ஸ்கிரைப். தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.